இப்பொழுது நாம் ஒரு வசனம் தியானிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நிறைய காரியம் பேசுகிறார். என்ன சொல்கிறார்னா, நாம் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தில் மிகுந்த உற்சாகத்துடன் கடவன் என்று சொல்லப்படுகிறது. ஊழியம் செய்கிற ஊழியத்திலும் போதிப்பதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனையில் இல்லாமல் கொடுக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கும் பொழுது வஞ்சனை இல்லாமல் கொடுக்கப்படுவோமாக. முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் இரக்கம் செய்கிறவன் ஏழைகளை கண்டு இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் இருக்க கடவும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளில் கொடுக்கத்தர் நம்மை நேசிக்கிறார். நாம் கர்த்தருடைய வசனத்தில் தியானிப்போமாக. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும். சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் பட்சமாக இருங்கள். கனம் பண்ணுதலை ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரம் முழுமை நீங்கள் வாசிப்பீர்கள்னா உங்களுக்கு தெரிய வரும். என்னன்னு தெரியும். அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நன்மையினாலே நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபதிரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்ம அப்படியே வாழ்கிறோம் கிடையாது. ஆனால் நம்ம வாழ முயற்சி செய்ய வேண்டும். நாம் கர்த்தருடைய பணியை செய்ய முயற்சிக்க வேண்டும். பரிசுத்தமாக வாழ வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய தேவன் நமக்கு கிருபை அளிப்பாராக. தனிமையாக இருப்பது மனிதனுக்கு நல்லதல்ல. ஏற்ற துணையை கர்த்தர் அவங்களுக்காக உண்டாக்குகிறார். ஆதாமுக்கு ஏவாள் போல தேவன் ஒவ்வொருத்தங்களை குறித்திருக்கிறார். அது அவர்களுக்கு சேரும்படியாக உதவி செய்வார். ஒருவருக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். தீமைக்கு தீமை செய்யாது எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோகியமானவைகளையே செய்ய நாடுங்கள். பிரியமானவர்களை பழி வாங்குதல் எனக்குரியது. நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுன்னு பைபிளில் போயிட்டுருக்கு. நம்ம சத்ருக்களை நேசிப்போமாக. நாம் யாரையும் நிந்திக்க வேண்டாம். நம்மளுக்கு வேலை வரலையா நாம் மிகுந்த அமைதியோடு இருப்போமாக. கர்த்தர் ஏற்ற வேலையை ஏற்ற காலத்தில் வேலை தருவாராக. என் வாழ்க்கையிலும் வேலை ஒன்றும் வாய்க்கவில்லை. ஒரு வேலை இதுவரைக்கும் வாய்க்கவில்லை. அதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு வேலைக்கு வேலையில் ட்ரைனிங் போயிட்டு வந்தேன். நல்லா அமைதியாக உட்காந்துட்ருக்கேன். ட்ரைனிங் பண்ணேன். 15 நாள் ட்ரைனிங் பண்ணேன். ஆகவே அதில் கர்த்தர் ஆசீர்வாதம் தந்துள்ளார். ஆகவே அந்த ட்ரைனிங்கை நான் முடித்துள்ளேன். ஆகவே தொடர்ந்து என் கர்த்தர் சொல்லுகிற வேலையை செய்யும்படியாக விளைகிறேன். கர்த்தர் என்ன வேலை செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதான் நம்ம செய்ய முடியும். கர்த்தர் சொல்லுகிற வேலையை நாம் செய்ய வேண்டும். படிக்கிறவர்கள் படிக்க வேண்டும். வேலை செய்கிறவர்கள் உற்சாகத்துடன் கர்த்தருக்காக செய்யுங்கள். அப்பொழுது எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய வசனங்களுக்கு ஈடுடையாமல் அவரை நம்ம தியானிப்போமாக. நம்மால் உலகத்தில் பரிசுத்தமாக நம்ம சொந்த முயற்சியில் முடியாது. அது கர்த்தருடைய ஈவினால் இரக்கத்தினால செய்ய முடியும். நாம் நம்மை அமைதியாக காத்துக்கொள்வோமாக.